ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்னைக்கு நம்ம திருச்சி எஸ்கேஎம் கியாவுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியாவில் பார்த்தீங்கன்னா சிரோஸ் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின நம்ம டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கியாவோட சிரோஸ் இருக்குது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து ஜெகதீஷ் ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் ப்ரோ. வெல்கம் டு கியா. ஸோ என் பேர் ஜெகதீஷன். நம்மளோட எஸ்கேஎம் கியா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் நம்மளுடைய டீலர்ஷிப் இருக்குது. ஸோ இது எந்த இடத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் பால் பண்ணை கிட்ட இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷோரூமுக்கு தான் இப்போ நீங்கள் விசிட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கியாவினுடைய நியூ லான்ச் ஆன கியா சிரோஸ், இந்த வருஷத்தினுடைய முதல் லான்ச் கார் இது. ஸோ இந்த காரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு 20 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சிரோஸில் நிறையா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின கொஷின்ஸ் ஒவ்வொன்றா நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. நான் ஃபர்தர் என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் 100% கொடுக்குறேன். தேங்க்யூ. இப்போ இந்த காரை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து எத்தனை வேரியன்ட்ஸ் வந்து நமக்கு உங்கள் கியாலேருந்து கிடைக்குது? தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஷின். ஸோ பொதுவாக கியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, இவி இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளோட சிரோஸ்லையும் பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் இருக்குது, டீசலும் இருக்குது. மொத்தம் 6 வேரியன்ட்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களுடைய செல்டாஸ் அண்ட் சோனட்ல கொடுத்துருக்கக்கூடிய நேம் வேரியன்ட்டினுடைய நேமையே நம்மளுடைய சிரோஸ்க்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த வேரியன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் வேரியண்ட்டாக இருக்கக்கூடிய HTK அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி HTK, கே ஆப்ஷனல், அப்புறம் கே ப்ளஸ், அதுக்கப்புறம் HTX, அதுக்கப்புறம் HTX ப்ளஸ், அதுக்கப்புறம் HTX ப்ளஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய 6 வேரியண்ட்டை வகைப்படுத்துகிறாங்க. இதில் இவங்க டாப் ட்ரிம்மாக அவங்க சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா HTX ப்ளஸும் எக்ஸ் ப்ளஸ் ஆப்ஷனலையும் இவங்க டாப் வேரியண்ட்டாக சொல்கிறாங்க. வேரியண்ட்டை பொறுத்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க? வேரியண்ட்டினுடைய வகைகள் பொறுத்தளவுக்கு டிரான்ஸ்மிஷன் வைஸ் இவங்களுடைய மேஜர் சேஞ்சஸ் சொல்லலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்லையும் எல்லா டிரான்ஸ்மிஷனும் நம்மளுக்கு அவைலபிள் கிடையாது. ஸோ செலக்டிவ் வேரியன்ஸாக இருக்கக்கூடிய வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டீசல் கொடுக்குறாங்க. இது போக டிசிடின்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு அண்டு 680 ஆட்டோமேட்டிக்ஸ் டீசல் சொல்லக்கூடிய 680ல் டீசல் ஆட்டோமேட்டிக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த வேரியண்ட்டில் என்னென்ன டிரான்ஸ்மிஷன் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்மிஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியண்ட்டான HTK அந்த வேரியண்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பெட்ரோலில் மட்டும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் கே ஆப்ஷனில் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பெட்ரோலில் மேனுவல் வருது, டீசல்லையும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கே ப்ளஸ்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெட்ரோல் மேனுவல், பெட்ரோல் டிசிடி அண்டு டீசல் மேனுவல். எக்ஸை பொறுத்தளவுக்கு HTX அப்படிங்கிற வேரியண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் மேனுவல், பெட்ரோல் டிசிடி, சேம் டீசல் மேனுவல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற டாப் வேரியண்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பெட்ரோலில் டிசிடின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் டீசலில் ஏடின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேம் அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஆப்ஷனல் அப்படிங்கிற வேரியண்ட்டை பொறுத்தளவுக்கு பெட்ரோலில் டிசிடி, டீசலில் ஆட்டோமேட்டிக், ஸோ இந்த ஏடி, ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 120 PS பவர் இருக்கக்கூடிய டர்போ பெட்ரோல் இன்ஜின் இது. ஸோ இதனுடைய டார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 172 Nm டார்க் இருக்கக்கூடிய டர்போ பெட்ரோல் இன்ஜின், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டர்போ பெட்ரோல் இன்ஜின் 1 லிட்டரில் நம்மளுடைய சிரோஸில் இருக்கக்கூடிய இன்ஜினையும் சொல்லலாம். ஸோ ஆஸ் வெல் அஸ் டீசல் இன்ஜினை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 1500 cc இருக்கக்கூடிய டீசல் CRDI VGT இன்ஜின் தான் நம்மளுடைய சிரோஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 116 அதாவது 116 PS பவரும் 250 Nm டார்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சிரோஸில் இருக்கக்கூடிய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றின தகவல்கள். வேரியண்ட்டை பொறுத்த வரையில் வந்து நீங்கள் நிறைய வேரியன்ட்ஸ் சொல்றீங்க. அதில் வந்து நீங்கள் வந்து டயர்ஸை பொறுத்த வரையில் எதுவும் டயரோட சைஸ் எதுவும் சேஞ்சஸ் எதுவும் இருக்குமா? டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா டயரோட சைஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 3 டயர் ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க சார். R15 அப்படின்னு ஒரு ரேஞ்ச் கொடுக்குறாங்க, R16 அப்படின்னு ஒரு ரேஞ்ச் கொடுக்குறாங்க, R17 அப்படின்னு ஒரு ரேஞ்ச் கொடுக்குறாங்க. HTK அப்படிங்கிற வேரியண்ட்டில் R15 வீல் வித் ஸ்டீல் வீல் ஃபுல் வீல் கவர் ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
அப்புறம் HTK ஆப்ஷனலை பொறுத்தளவுக்கு R16 வந்துடுறாங்க. R16 ப்ளஸ் நம்மளுக்கு கிறிஸ்டல் கட் அலாய் வீல் வந்துட்டு டீசல் வெர்ஷன்லையும், பெட்ரோல் வெர்ஷனாக இருக்கும் பட்சத்தில் அதே சேம் R15 வித் ஸ்டீல் வீல் ஃபுல் வீல் கவர் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. K+ அப்படிங்கிற வேரியண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அதாவது மிட் வேரியண்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அது பெட்ரோலாக இருந்தாலும் டீசலாக இருந்தாலும் உங்களுக்கு R16 இன்ச் கிறிஸ்டல் கட் அலாய் வீல் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. X+ அண்ட் X+ ஆப்ஷனல் அந்த டாப் ட்ரிம்முக்கு போறீங்க அப்படின்னா R17 இன்ச் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் கட் அலாய் வீல் ப்ரொவைட் பண்றாங்க HT X+க்கும் X+ ஆப்ஷனலுக்கும். ஸோ இந்த மூணு டயர் சைஸ்லயுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்பேர் டயரினுடைய சைஸ் R15 தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வேரியண்ட்டை பொறுத்து கலர்ஸ்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்கா? கலர்ஸ் ஆப்ஷனை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன் ஜென்ரல் நம்மளுடைய சிரோஸ்ல எல்லா கலரும் எல்லா வேரியண்ட்லையுமே அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃப்ரோஸ் ப்ளூ அப்படிங்கிற கலர் தான் சிரோஸினுடைய யூனிக் கலர். ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு தான் அவங்க புது கலராக நம்மளோட சிரோஸில் இன்ட்ரடியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கலர்களும் இந்த ஃப்ரோஸ் ப்ளூ கலர்கள் தான் அட்வர்டைஸ்மெண்ட், அஃபிஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் கலராகவும் அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. இது போக நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் இன்டென்ஸ் ரெட் இருக்குது, எம்பாரல் ப்ளூ இருக்குது, சில்வர் கலர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒயிட் இருக்குது, கிரே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய ரெகுலர் கலர்களும் இருக்குது, பீட்டர் ஆலிவ் கலர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான 8 கலர் ஆப்ஷன்ஸ், மோனோடோன் கலர் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர்ல என்னென்னலாம் தந்திருக்காங்க அப்படிங்கறதை கொஞ்சம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. நிச்சயமா சார். எக்ஸ்டீரியர் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட சிரோஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டக்குன்னு பார்க்கக்கூடிய லுக்குக்கு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட டிஃபெண்டருடைய ரேஞ்சுக்கு, ஒரு EV9 அப்படிங்கிற காரினுடைய ரேஞ்சுக்கு, ஒரு ஹை அண்ட் ப்ரீமியம் காரினுடைய ரேஞ்சை இன்ஸ்பயர் பண்ணின எக்ஸ்டீரியர் லுக்கு தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸ்டீரியரை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மிரர் டர்ன் இண்டிகேட்டர் வித் எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷனோட கொடுக்குறாங்க. இதில் வெல்கம் மிரர் ஃபங்க்ஷனும் கொடுக்குறாங்க. வெல்கம் மிரர் ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு லோகோ வந்துட்டு நம்மளுக்கு வெல்கம் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸும் நம்மளுடைய சிரோஸில் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் லக்ஸுரி ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் ரியர் பேசஞ்சர் டோரில் கீழே கொடுத்துருந்தாங்க லோகோ ப்ரொஜெக்ஷன் ஆப்ஷன் அப்படிங்கிறது. இது நம்மளுடைய சிரோஸில் மிரரில் கொடுத்துருக்குறாங்க. டாப் 2 வேரியண்ட்டில் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது அலாய் வீல் ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்பு, அந்த LED DRL ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேம் கிளாசி பிளாக் ஃபினிஷ்டில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்டினுடைய கிரில் ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. ஸோ நம்மளுடைய சிரோஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய சென்சார்ஸை காட்டிலும் நம்மளுடைய சிரோஸில் 12 பார்க்கிங் சென்சார்ஸ் அவைலபிள் இருக்குது. 12 எப்படி சார் வரும்? நம்மளுக்கு தெரிஞ்சு இங்கே 4 பின்னாடி 4 மொத்தம் 8 தானே சார் வரும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 4 வருது, ரியரில் 4 கொடுக்குறாங்க. இது போக சைடு பார்க்கிங்கும் என்ஷூர் பண்ணுறதுக்காக சைட் பார்க்கிங் சென்சாரும் நம்மளுடைய சிரோஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீல் ஆர்ச்சில் அது ப்ரொவைட் ஆகும். ஸோ டாப் 2 வேரியண்ட்டில் வீல் ஆர்ச்சில் சைடு பார்க்கிங்கினுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டிலை பொறுத்தளவுக்கு ஸ்டீம் டோர் ஹேண்டில் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய டோர் ஹேண்டிலை விட இந்த டோர் ஹேண்டில் நம்ம கிளிக் பண்ணி ஃப்ளிப் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரியான மெத்தடில் இருக்கும். ஸோ இது ஸ்லைக்கிங் லுக்கில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ரீமியம் காரினுடைய ஃபீல் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ரூஃப் ராயில், சில்வர் ரேக் ரூஃப் ராயில் கொடுத்துட்றாங்க. பானாரோமிக் சன்ரூஃப் வந்துடுது. அதே மாதிரி DLO அப்படின்னு சொல்லக்கூடிய டே லைட் வந்துட்டு உள்ள ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்டையர்லி இன்டீரியர் வந்துட்டு நம்மளுக்கு வைடு விண்டோ கொடுத்துருக்கிறதுனால ரியர் விண்டோ இன்டீரியரில் இருக்கக்கூடிய வெளிச்சம் நல்லா விஸ்தீரமாக இருக்கும். இது போக உங்களுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ரியர் சன்சைடு கர்ட்டனும் டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. நம்மளுடைய எல்லா வேரியண்ட்டுகள்லையுமே இந்த ரியர் டோர் சன்சைடு கர்டன் இருக்குது. ஸோ ஃப்ரம் HTK+லேருந்து பேனாரமிக் சன்ரூஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா LED டைல் லேம்ப், LED பேஸ்டு டைல் லேம்பை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் டர்போ பெட்ரோல் ப்ளஸ் DCT ஆர் MT வெஹிக்கிளாக இருக்குது அப்படின்னா TGDAங்கிற ரியர் ப்ரொஜெக்ஷன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ரியர் டிஃபாகர் லைன் வருது. இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர், வண்டியிலேயே இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடுது. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் எக்ஸ்டீரியரினுடைய லுக்காக நம்ம சொல்லுவோம். இது போக ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஸ்கிட் பிளேட்டு டிஃபால்ட்டாக வெஹிக்கிளோட வரும். ஸோ ஃப்ரண்ட்லேயும் இந்த ஸ்கிட் பிளேட் பார்க்கலாம், ரியர்லேயும் இந்த ஸ்கிட் பிளேட் பார்க்கலாம். இது போக ரியர் பார்சல் செல்ஃப்.
ஸோ ரியர் பார்சல் ஷெல்ஃபும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் HTK ப்ளஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ரியர் பார்சல் ஷெல்ஃபை பொறுத்தளவுக்கு. பூட் ஸ்பேஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 465 லிட்டர் பூட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் பெஸ்ட் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதை நம்மளுக்கு 465 லிட்டர் பூட் ஸ்பேஸ் தாராளமான முறையில் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நம்மளுடைய சிரோஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்டீரியரை பற்றின தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டீரியரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 3 கலர் ஆப்ஷன், இன்டீரியர் கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான கிரே வித் பீச் கலர் ஒன்று, ஆரஞ்சு அசன்ட்டோட ஒன்று கொடுக்குறாங்க, ப்ளூ அசன்ட்டோட ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் 3 இன்டீரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்துட்டு இருக்கிற வேரியண்ட்டு HTK ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பற்றின தகவல்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது மிட் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கும். இதில் உங்களுக்கு டோரில் வந்துட்டு 4 டோரினுடைய பவர் கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. டிரைவர் சைடு 1 டச் அப் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. விண்டோவினுடைய கிளாஸை லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். இது எதுக்காகனா இன்கேஸ் சின்ன பசங்களை அழைச்சிட்டு போகிறோம், ரியரில் வந்துட்டு உட்காந்துருக்குறாங்க, அவங்க சம்டைம்ஸ் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் டோரை நம்ம சைல்டு லாக் போட்டு வச்சுப்போம். பட் விண்டோ அப் டவுன் பண்ணுறதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்தோம் அப்படின்னா அந்த அப் டவுனையும் நம்மளால லாக் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கான ஸ்விட்ச் தான் இந்த ஸ்விட்சுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது மிரரை லாக் பண்ணிக்கிறதுக்காகவும் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இப்போ நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது. ரைட்டு ஆர் லெஃப்ட் சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணணுமா இல்லை ரைட் சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கான ஸ்விட்சஸ் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்துக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூவல் டீகட் ஸ்டேரிங் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்துட்டு டீகட் ஸ்டேரிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்மளுக்கு தெரிஞ்ச டீகட் ஸ்டேரிங் ரியரில் கீழே மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டீகட் ஸ்டேரிங்கை பொறுத்தளவுக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க, கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோலில் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேரிங்கினுடைய இன்ஸ்பயர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லோகோ இன்ஸ்பயர்லாம் கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலி நம்மளோட கியாவினுடைய ஸ்டேரிங்ஸ் வந்துட்டு சென்டரில் ரவுண்டு மோடில் தான் கொடுத்துருப்பாங்க. ஈவன் தான் நம்மளோட செல்டாஸாக இருக்கட்டும், நம்மளோட சோனட்டாக இருக்கட்டும், கேரன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரவுண்ட் மோடில் இருக்கும். ஸோ சிரோஸை பொறுத்தளவுக்கு டிஜிட்டல் இன்ஸ்பயர்டு லோகோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டேரிங் மவுண்டோட கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரைட் சைடு கண்ட்ரோல் ஃபுல்லாக இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தோடதாகவும் லெஃப்ட் சைடு கண்ட்ரோல் ஃபுல்லாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரினுடைய கண்ட்ரோலாகவும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, வாய்ஸ் கமாண்ட் பண்ணுறது, மோடு சேஞ்ச் பண்ணுறது, நெக்ஸ்ட் ட்ராக் போகிறதுக்கு, வால்யூம் அப் டவுன் பண்ணிக்கிறதுக்கு, ஃபேவரட் செட் பண்ணிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் இந்த ஸ்விட்சஸ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த சைடை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய நெக்ஸ்ட் ட்ரிப்போடைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது அப் டவுன் பண்ணிக்கிறதுக்கு, ஏதாவது ஃபீச்சர்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அப்படின்னா அதை அப் டவுன் பண்ணுறதுக்காகவும், இது வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோலினுடைய பாஸ் அண்டு ரெஸ்யூம்கான பட்டன். இது க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன். க்ரூஸ் கண்ட்ரோல் இன்கேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குன்னா ப்ளஸ்ஸு மைனஸுக்கான பட்டன் தான் இந்த ப்ளஸ் மைனஸ் பட்டனு. இந்த ஸ்டேரிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் டில்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கீழே டில்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். HTX ப்ளஸ் அண்ட் X ப்ளஸ் ஆப்ஷனல் அப்படிங்கிற வேரியண்ட்டை பொறுத்தளவுக்கு டில்ட்டும் பண்ணிக்கலாம், டெலஸ்கோப்பிக்கும் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஸோ இந்த வேரியண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய வேரியண்ட் இது. ஸோ இதுதான் அந்த கீ. ஸோ இந்த கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிமோட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் ஃப்ளிப் அண்ட் ஃபோல்டபிள் கீ மெத்தடில் இந்த கீ வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் கீ வந்துடும். பட்டனில் நம்ம ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தளவுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 12.3 இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது 12.3 இன்ச் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக 12.3 இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், 12.3 இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ டோட்டலி 30 இன்ச் 30 இன்ச்சு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். இது AVNT டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 30 இன்ச் டிஸ்பிளே. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக மீடியா ரிலேட்டடான இன்ஃபோடெயின்மெண்ட் ரிலேட்டடான கண்ட்ரோல்ஸ். நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோலில் பார்த்த என்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன பார்த்தோமோ இது எல்லாமே நம்ம இதுலேயே நம்ம அக்சஸும் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக ஏசியினுடைய கண்ட்ரோல்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது சார்ஜ் போட்டுக்கிறதுக்கான போர்ட்டல் ஆப்ஷன்ஸ். இது டிரைவர் ரியர் வியூ மானிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா நம்ம ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த பட்டன் அழுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு ரியரில் இருக்கக்கூடிய டிரைவர் விசிபிலிட்டி உங்களுக்கு தெரியும். இல்லை ரைட் லெஃப்ட் நம்ம திரும்புகிறோம் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது கார்கள் இருக்குதா, நம்ம ரைட் லெஃப்ட் திரும்பலாமா, இல்லை லாங்லேருந்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்களா, ரைட் லெஃப்ட் திரும்ப முடியறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான டிரைவர் ரியர் வியூ மானிட்டருக்கான சுவிட்ச் தான் இது.
ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட் பார்க்கிங்கை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அந்த பார்க்கிங் சென்சார் நம்ம க்ளோஸாக வரோம் அப்படின்னா அலர்ட் வரும். ஸோ அலாம் கொடுக்கும் நம்மளுக்கு 180 மீட்டரில் ஒன்று, 90 மீட்டரில் ஒன்று, 60 மீட்டரில் ஒன்றுன்னு அந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி அலர்ட் கொடுக்கும். ஸோ அந்த அலர்ட் மேபி ஃபார்வர்டில் எனக்கு ஃப்ரண்ட்டில் தேவையில்லை, ஏன்னா நான் வியூவை பேஸ் பண்ணி நான் என்னுடைய ஃப்ரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் இன்ஷூர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மோடில் டிரைவ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவராக இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த அலர்ட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதன் மூலியமாக அந்த லைட் எரியும். ஸோ இந்த லைட்லேருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சாரினுடைய அலர்ட் நமக்கு பீப் சவுண்டு வராது. ஸோ இந்த லைட் எரியலை அப்படின்னா நம்மளுக்கு அந்த க்ளோஸ் பீப் சவுண்டு வரும். ஸோ டாப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் ஹோல்டர் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பேசஞ்சரினுடைய ஏர் பேக்கை ஆஃபும் பண்ணிக்கலாம், ஆனும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டோட எண்டில் இருக்கும். ஸோ அந்த ஸ்விட்சை இந்த கீயை பேஸ் பண்ணி நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆஃப் அப்படிங்கிற இடத்துல லைட் எரியும். இப்போ அது ஆன்ல இருக்கிறதுனால ஆன்கிற இடத்துல லைட் எரியுது. ஸோ இது எதுக்காக இது கொடுத்துருக்காங்க? யூஸ்வலாக ஏர் பேக் அப்படிங்கிறது சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக கொடுக்கறது தானே, அதை ஏன் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ இன் ஜென்ரல் ரெகுலராகவே டிரைவ் பண்ணக்கூடிய ஓனர்ஸ் கம் டிரைவர் மட்டும்தான் போயிட்டு இருக்காங்க. சிங்கிள் ஆக்குபெண்ட் தான் இருக்காங்க எப்பொழுதுமே காரில். கோ ஆக்குபெண்ட் அவ்வளவா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேபி இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா ஏர் பேக் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஆளே இல்லாத இடத்துல ஏர் பேக் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஆஃப்டர் த சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கஸ்டமருக்கு ஒரு பர்டனாக இருக்கும். அந்த சைடு ஆளே இல்லை ஆனால் ஏர் பேக் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறது. பட் இப்போ மேபி இங்கே ஆள் இல்லை, அதனால எனக்கு அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆக தேவை கிடையாது அப்படிங்கிற மோடில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் மேபி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் டிரைவர் ஏர் பேக் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், கோ டிரைவர் ஏர் பேக் ஓப்பன் ஆகாது. ஸோ இதனால ஆஃப்டர் சர்வீஸினுடைய எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு குறையும். மை பர்சனல் சஜஷன், எப்பொழுதுமே கோ பேசஞ்சர் உட்காடுறாங்க அப்படின்னா இது ஆஃப் மோட்ல இருக்கா ஆன் மோட்ல இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரெண்டு பேருக்குமே சேஃபா இருக்கும் அப்படிங்கிறது நான் சஜஸ்ட் பண்றேன். ஸோ தென் ஆஃப்டர் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேனோராமிக் சன்ரூஃப். ஸோ பேனோராமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளுடைய பெரிய இன்ஸ்பயரான ஒரு விஷயம். ஸோ இந்த பேனோராமிக் சன்ரூஃபை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின் மட்டும் ரிமூவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ தென் செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய பேனோராமிக் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ பேனோராமிக் சன்ரூஃபை பொறுத்தளவுக்கு யூஸ்வலி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்துட்டு ரொம்ப விருப்பப்படுவாங்க. காருக்குள்ளேருந்து நின்று வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பேனோராமிக் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி சில்ட்ரன்ஸ் மேபி நம்ம மேலே நிப்பாட்டி காமிக்கிறோம் அப்படின்னா மை பர்சனல் சஜஷன் 20 ஆர் லெஸ் தென் 20 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டுறீங்க அப்படின்னா தான் சேஃப். ஸோ யூஸ்வலி பேனோராமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது இன்டீரியர்னுடைய வெளிச்சத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்காக தானே தவிர மற்றபடி அந்த பேனோராமிக் சன்ரூஃப் மூலியமா நம்ம வியூ பண்றது அந்த என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது ரெக்கமெண்டபிள் கிடையாது. ரீசன் என்னன்னா இன்கேஸ் நம்ம ஒரு சர்டன் கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம், அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்பீடு பிரேக் வருது அப்படின்னா நம்ம ஸ்பீடு பிரேக்கில் ஏற்றி இறக்கும் பொழுது நிற்கக்கூடியவங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்டில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா பேனோராமிக் சன்ரூஃபில் நீங்கள் சில்ட்ரன்ஸ் வச்சு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா லெஸ் தென் 20 கிலோமீட்டர்ஸில் ரன் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ ரிவர்ஸ் கீரை பொறுத்தளவுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரியர் கேமரா ஓப்பன் ஆகிடும். ஸோ ரியர் கேமராவை நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரிவர்ஸ் கீரை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக ரியர் கேமரா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போ எல்லா வண்டியிலையும் இருக்கிற மாதிரி கட் ஆஃப் ஆகிடும். ஸோ தென் நம்மளுடைய சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர் ஆப்ஷன்ஸு நம்மளுடைய சிரோஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய பாட்டில் ஹோல்டர் ஆப்ஷன் இது கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்காகனா இன்கேஸ் ஏதாவது கார்ட்ஸ் ஏதாவது கிரெடிட் கார்ட்ஸ் அது ஆறு மொபைல் ஏதாவது நிப்பாட்டி வைக்கிறீங்க அப்படின்னா அதை நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் நம்ம ஸ்டோரேஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் மேனுவல் ஹேண்ட் பிரேக் ஆப்ஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ரியர் சீட்டை பற்றின தகவல்களை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஏர்கிராஃப்டுடைய மோடில் நம்மளுடைய டிசைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சீட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60/40 ஸ்பிளிட் சீட்டு, சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர் ஆப்ஷன்ஸ், ரியர் சீட்டு ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்டபிள் இப்படிங்கிறது நம்மளுடைய 5 சீட்டரில் இருக்கக்கூடிய யூஸ்வலான ஃபீச்சர்ஸாக இதுவரையும் நம்ம பார்த்துருப்போம். யூஸ்வல் ஃபீச்சர்ஸோட ஆட் ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸாக என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் சீட்டை நீங்கள் ஃப்ரண்ட் பேக் அதாவது ஸ்லைடிங்கும் பண்ணிக்க முடியும், ஆஸ் வெல் அஸ் நம்மளால் ரிக்ளைனும் பண்ணிக்க முடியும். ரிக்ளைன் அப்படிங்கிறது இது ஆக்சுவல் பொசிஷனு, இதுலேருந்து இவ்வளோ தூரம் நம்மளால் சாய்ச்சிக்க முடியும்.
ஸோ இதனால நம்மளுக்கு லாங் ட்ரிப் போகும்பொழுது சுத்தமா பேக் பெயினே இருக்காது. நல்ல லெக் ரூம் ஸ்பேஸ் இருக்கும் நமக்கு. இந்த சீட்டை பொறுத்தளவுக்கு ஃபுல் பேக்ல இருக்கு. பிளஸ் நான் புஷ் பேக் பண்ணியிருக்கேன். எவ்வளவு லாங் டிரைவ் போனாலும் அவங்களுக்கு இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது வராது. ஏன்னா இதனுடைய ரெக்லைன் அப்படிங்கிறது யூஸ்வலா இருக்கக்கூடிய ரெக்லைனை விட கிட்டத்தட்ட 10 டிகிரிஸ் கூட. ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா 28 டிகிரிஸ் வரையும் தான் ரிக்ளைன் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய சிரோஸை பொறுத்தளவுக்கு 35 டிகிரி வரையும் நீங்க ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ இதனால நல்ல கம்ஃபர்டபுளான லாங் ஸ்டிச் டிரைவை என்ஷூர் பண்றதுக்கும் அந்த ஹாப்பியை ஃபீல் பண்றதுக்கும் நம்மளால முடியும். ஸோ ரியர்ல இருக்கக்கூடிய ஏசி வெண்ட் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ரியர்லயும் 2 சி டைப் சார்ஜர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம மொபைல் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது போக நம்மளுடைய ரியர்ல இருக்கக்கூடியவங்களும் இண்டிவிஜுவல் ரீடிங் லேம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சைடும் இருக்கு, இந்த சைடும் இருக்கு. ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ரீடிங் லேம்ப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லைட்டை ஆன் பண்ணி நீங்க மாட்டுக்கு புக்கு ரீட் பண்ணிட்டு நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு என்ஜாயபுளான டிரைவை ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சிரோஸ். மோஸ்ட் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் என்னென்ன யூனிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு 20 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இனிஷியலாகவே பிகினிங்லேயே நம்ம பேசியிருந்தோம். என்னென்ன ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஏபிஎஸ் பிரேக்கு, இபிடி பிரேக்கு, இபிடி ப்ளஸ் பிரேக் அசிஸ்ட்டு, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலு, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மெக்கானிசம், 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டு, அப்புறம் டிஸ்க் பிரேக்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் தவிர அடிஷ்னலாக அவங்களுக்கு கிட்டத்தட்ட 16 ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய அடாஸ் ஃபீச்சர்ஸ், அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடாஸ் லெவல் 2 அடாஸ் அதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 80 to 90% ஆஃப் ஹியூமன் எரர்னால நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டை சுத்தமாக அவாய்ட் பண்ணி கொடுக்குது இந்த அடாஸ். ஸோ இந்த அடாஸ் ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு எந்த வேரியண்ட்டில் சிரோஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா HT-X+ அப்படிங்கிற டாப் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட் HT-X+ ஆப்ஷனல் இருக்குல்ல, அந்த வேரியண்ட்டில் தான் இந்த அடாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வண்டியோட மைலேஜ் என்ன சார் கிடைக்குது? பெட்ரோல் வெர்ஷனை பொறுத்தளவுக்கு கம்பெனி ரெக்கமெண்டட் மைலேஜ் 16.17. ஸோ நம்மளுக்கு பை ரோடு கண்டிஷனுக்கு பேர் மினிமம் 14.5லேருந்து 15.2 வரையும் 100% கிடைக்கும். ஸோ அதே மாதிரி டீசல் வெர்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ரெக்கமெண்டட் மைலேஜ் அப்படிங்கிறது 22.7. ஸோ நம்மளுக்கு பேர் மினிமம் எப்படி ஓட்டினாலும் நம்மளுடைய ரோட் கண்டிஷனுக்கு 17 to 19 கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படிங்கிற மைலேஜ் 100% கிடைக்கும். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு நம்மளோட சிரோஸ் 45 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வெஹிக்கிள். ஸோ டீசலை பொறுத்தளவுக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஆட் ப்ளூ ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது 12 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஆட் ப்ளூ டேங்க் தனியாக இருக்கும். அது ஈச் அண்ட் எவரி சர்வீஸில் உங்களுக்கு டாப் அப் பண்ணுவாங்க. கியா கனெக்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு HT-X+ அண்ட் HT-X+ ஆப்ஷனல் அப்படிங்கிற அந்த 2 வேரியண்ட்லையும் நம்மளுக்கு கியா கனெக்ட் ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவ்வளவு பெனிஃபிட்ஸ், இவ்வளோ சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த காரினுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் மேபி ரொம்ப லார்ஜராக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய HT-K அப்படிங்கிற வேரியண்ட்டினுடைய எக்ஷோரூம் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.99 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சும் ஈக்குவல் டு காம்படிட்டிவாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் பையர் கார் எடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா 100% நம்மளோட சிரோஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு எஸ்யூவியை இன்ஸ்பயர் பண்ணின ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸை கவர் பண்ணின ஒரு காம்பேக்டான சூப்பர்பான காரை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படிப்பட்ட கஸ்டமர்களுக்கு சூப்பர்பான கார் தான் நம்மளுடைய சிரோஸ். வந்து டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க. SKMM கியாவினுடைய பிரான்ச் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரிச்சியில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, காரைக்குடியில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஸோ ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் வீட்டுக்கே வந்து டெஸ்ட் ட்ரைவும் காமிப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஷோரூமை 100% நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த காரை பற்றின நிறைய தகவல்களை வந்து நம்ம ஜெகதீஷ் ப்ரோ வந்து சொல்லியிருக்காப்ல. உங்களுக்கு வந்து வீடியோட ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சென்னை மோட்டார் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.